அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைப்போம். நமக்கு எந்த காலத்திலயும் எப்படி துன்பமே வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். அப்ப என்ன செய்யணும்? அது என்ன ரொம்ப அழகா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, தன் உயிருக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். ஒரு ஒரு நிலத்துல எப்படி விதையை போட்டா என்ன விதை போடுறோமோ அது முளைக்கும். அது போல இந்த உயிராகிய நிலத்துல நம் வினை, நல்வினை, தீவினை இருக்குல்ல, அது எதை விதைக்கிறோமோ அதான் வரும். துன்பங்கள் பிற உயிருக்கு துன்பம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதவர்களுக்கு துன்பமே வராது. அப்ப நமக்கு துன்பம் வரக்கூடாது, நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நாம் எந்த உயிர்களுக்கும் துன்பம் செய்யக்கூடாது. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுபவர். நோய் செய்யார் நோயின்மை, தனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிற உயிர்களுக்கு துன்பம் தராதவர்களாக இருக்க வேண்டும். எந்த உயிர்களுக்கும் துன்பம் தராத போது நமக்கும் துன்பம் வருவதற்கு வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.